பிப்ளியை நோக்கி பயணம் தொடங்கியது. போற வழியில ஏதோ அப்டேட் இருந்தா கொடுக்குறேன். ஓகேவா? பாய். சந்திப்போம். மேப்ல 1 hour காட்டுது. இதான் இருக்கு. இந்த ஊர் ஜங்ஷன்ல இருந்து தான் லெஃப்ட் போறோம். இதான் புவனேஸ்வர் போற ரூட்டு. இது புவனேஸ்வர்ல இது கொனாக்ல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இது பிப்ளி வழியா புவனேஸ்வர் போறதுக்கு. இங்க இருந்து பிப்ளி 20 கிலோமீட்டர், பிப்ளில இருந்து புவனேஸ்வர் ஒரு 15 கிலோமீட்டர். இந்த ரூட்ல தான் போகணும். கொஞ்சம் டிராபிக்கா இருக்கு இந்த ஏரியா. இந்த ஊர் கொஞ்சம் பெரிய ஊரா தாங்க இருக்குது. கிராமத்துக்குள்ள இருந்து திரும்பி கொஞ்சம் சிட்டி ஏரியாவா தெரியுது. இவ்வளவு நேரம் அவுட்டர்ல வந்துட்டு இருந்தேன். இது நிமப்பாரான்னு இந்த ஏரியா பேர் நினைக்கிறேன். இதுல இருந்து பிப்ளி ஒரு 20 கிலோமீட்டர் வருது. கொஞ்சம் பெரிய ஊரா தான் தெரியுது. ஏன்னா எல்லா கடைகளும் இருக்கு. ஆனா இந்த நைட் ரோட் புவனேஸ்வர் போறதுதான். நம்ம இடையில ஜாயிண்டா பிப்ளிக்குள்ள குடிக்கோம் வீசுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த தடவை வருவா. பிப்ளி போற வழியில பிப்ளி இன்னும் 11 கிலோமீட்டர் போர்டு போட்டிருந்தாங்க. வீச போறாப்புல இருக்கிறப்ப இந்த ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. தண்ணி நிக்கிற மாதிரி எல்லாம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. வரல, ஏமாத்துறாங்க. ஃபைனலி பிப்ளி ரீச் ஆயாச்சு. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. போயிட்டாங்க. எந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்லாம் பண்றாங்க, ஏன்னா அது ஃபேமஸே ஹேண்ட் கிராஃப்டிங் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். போயிட்டு பார்க்கலாம். ஒரு கிலோமீட்டர் இதுல ஸ்ட்ரெயிட்டா போகணுமா? நம்ம லெஃப்ட் வந்துட்டோம். அந்த புவனேஸ்வர்னு ஒரு ரோடு பிரிஞ்சிச்சு இல்ல, புவனேஸ்வர் பிப்ளின்ட்டு ஒரு மார்க்கெட் ரோடு. அதுல இருந்து ரைட்டு போகணும். இங்க இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர்ல இருக்குது. ஓகே, போலாம். இந்த மார்க்கெட் தாங்க. அந்த ஜங்ஷன்ல இருந்து ரைட்டு போயிருந்தா இந்த உடனே இடம் இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. அழகழகா மேட்டு, பொம்மை, அழகா இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாவே, ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே இதான் இருக்குது. எல்லாம் கைவினை பொருட்கள் இங்க செஞ்சிருக்கிறாங்க போல. நான் ஒரு சின்னதா ஸ்டாச்சு ஒண்ணு கேட்டேன். அவங்க கிட்ட அந்த இது இல்லையா, இங்க டெம்பிள் ஒண்ணு இருக்குது, அதுக்கு பக்கத்துல போய் பாருங்க அப்படின்னாப்புல. நிறைய இருக்குதுன்னாரு. அந்த இதைத்தான் சொன்னாப்புல. சுபம் ஒரிஜினல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஹேண்ட் கிராஃப்டடு. ஓகே, பார்க்கலாம். நிறைய இருக்குத. இந்த கடை தான் சுபம் அப்ளிகேஷன். கடைகளுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டக்கூடாது போல. இங்கேதான் ஏதாவது ஒன்று போய் பார்க்கலாம், எது பிடிச்சிருக்குதுன்ட்டு. ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல பொருளா, சின்ன பொருளா எடுத்துட்டு போகலாம்.
எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டடாக தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே இங்கே ஹேண்ட் கிராஃப்டடு. ஹேண்ட் கிராஃப்டட் அதுக்கான பீஸுக்கு தக்கன ரேட் இருக்குது கன்ஃபார்ம். பட் ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது. சரி, வந்ததுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஞாபகார்த்தமாக ஒன்று வாங்கிட்டு போகலாம். செம்மையாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. பிரிண்டட் பெயிண்டிங் இதெல்லாம் இருக்குது இங்கே. நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது. எல்லாமே இங்கே ஹேண்ட் கிராஃப்டடில் நிறைய பொருள், கைவினை பொருள் வச்சுருக்குறாங்க. ஹேண்ட்பேக்கு, பர்ஸு எல்லாமே இவங்க செய்கிறது தான் போல். சின்ன சின்ன நிறைய கீச்செயின் மாடல்லையும் இருக்குது. இந்த இதெல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. 300 ரூபாய் இது. பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. 50 எல்லாம் 100. சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ. இந்த சொலகு மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க. அதுலேயும் டிசைன் எல்லாம் போட்டுறது எல்லாமே இருக்குது. இவங்க சாரி எல்லாம் சாரியும் இருக்குது. இது இவங்களோட ஹேண்ட் கிராஃப்டட் மாடல் போல. வாவ். எல்லாம் இந்த மேட்டு, வீட்டுக்கு இது பண்ணுற மேட்டு எல்லாமே இருக்குது. 200 இது பண்ணி. ரேட்டு போடலை. பேக் எல்லாம் பெரிய பெரிய பேக் எல்லாம் இங்கே வச்சிருக்கிறாங்க. எல்லாமே இவங்களோட இது ஓன் பிராண்டு, ஓன் மாடல் போல. ஜெகநாத் ஜியோட படம் போட்ட பேக்கு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் செம்மையா இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ₹50 போட்டிருக்கிறேன். எல்லாம் அவங்களோட இதுல இருக்குதுங்க. ஒரே மாதிரி இதுல இருக்கு. டிசைன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி டிசைனு. பெட்ஷீட்டு, கம்பளம் எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. ரேட் அதிகமான சாரி வச்சிருக்கிறாங்க. 4500 ரூபா. இந்த மருமகளுக்கு ஒன்று எடுத்துட்டு போகலாம். இது சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கும் அடிக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கு. ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்குது பார்க்கறதுக்கு. இது குங்கும சிமிழ் போலங்க. மரத்திலேயே செஞ்சிருக்கிறாங்க.
₹75 இது. 50 மே கிராஃப்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா, அவங்களோட ஒரிஜினல் கிராஃப்டிங் இதெல்லாம். நான் வந்ததுக்கு ஒரு 3 பொருள் மட்டும் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறேன். நான் ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான். புவனேஸ்வர் போயிட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு இனி புவனேஸ்வரில் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். எல்லாம் செம்மையாக இருக்குதுங்க இந்த ஏரியாவே. எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் ஏரியா. ஓகே, see you people.